அங்கே அந்த பகுதியை சேர்ந்த ஒரு வயசான ஒரு தம்பதிகள் 2 பேரும் ஒரு சின்ன ஒரு தள்ளு வண்டியில் சின்னதாக சுண்டல் வச்சு பிழைக்கிறவங்க. அவங்க ரொம்ப என்ன பண்ணுறது, அப்படி மகன்கள் கவனிச்சிக்கல, யாருமே எதுவும் இல்லை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த குருவிங்க கூட்டில் இருப்பாங்க, இது ஜோடி குருவிங்க. ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கணும். ஒரு மழை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே வந்து இந்த குருவிங்க வந்து ஒரு குருவி நனைஞ்சிடக்கூடாதுன்னு இன்னொரு குருவி நனைஞ்சிடக்கூடாதுன்னு இன்னொரு குருவி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்யோன்யம் இருக்கும். அது மாதிரி ஒரு அந்யோன்யமான 2 பேரும் வந்து சிரித்த முகம், அவங்க எதையும் கடுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு தவறான ஒரு வார்த்தை வராது. சுண்டல் சாப்பிட்டு காசு கொடுக்காம போனால் கூட போட்டோ விடுப்பா, ஏதோ போகிறான், சாப்பிட மாட்டோம், இல்லைங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுண்டல் கொடுங்க அப்படின்னாலும் கொடுத்து சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ரொம்ப இயல்பாக எடுக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப இறுக்கமானவர்கள் கிடையாது, ரொம்ப அந்யோன்யமானவர்கள். அவங்க எப்போவுமே வழக்கமாக ஒரு சாப்பாட்டை வாங்கி ஹோட்டலில் அந்த பாலித்தீன் கவரில் அந்த வண்டி முன்னாடி சும்மா இந்த கைப்பிடி பக்கம் கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு தள்ளின்னு போவாங்க. சுண்டல் கூட சொல்லக்கூட மாட்டாங்க. வந்து அவங்கள பார்த்தாலே வந்து எல்லோரும் வாங்கிப்பாங்க. அப்படி அவங்க வந்து ஒரு ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி இந்த நண்பருடைய கடையை தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இளம் பெண் ரொம்ப ஸ்பீடாக வந்து அந்த வண்டி மேலே வந்து டக்குன்னு மோதிடும். தப்பு அந்த பொண்ணு மேலே தான். மோதினோடனே அவங்களுக்கு இருக்கிற சுண்டல் எங்கன்னா விழுந்துட போதுன்றதுக்காக, ஏன்னா அதுதானே வாழ்வாதாரம். ஒரு 10 கிலோ 5 கிலோ கொண்டு வந்து நைட்டில் ஊற போட்டு அதை தாளித்து இது பண்ணி எடுத்துன்னு வந்து அதை அடுப்பில் கீழே வச்சு சூடாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு வந்து வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு போட்டு இதெல்லாம் பண்ணி இது ஒரு கஷ்டமான ப்ராசஸிங். அது மொத்தம் இன்றைக்கான வருமானம் ஒரு வாரம் சம்பாரித்த லாபத்துடைய மொத்தமே மண்ணில் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு சேர்த்து பிடிக்கிற நேரம் இவங்க வாங்கின்னு வந்த அந்த சாப்பாடு இருக்குல்ல, அது கீழே விழுந்து சாம்பார் பாக்கெட் இருக்கிற பாக்கெட்லாம் மண்ணில் விழுந்து போகுது. அந்த பொண்ணுக்கு வந்து கோபம், அந்த பொண்ணு அந்த தவறை மறைப்பதற்காக அந்த பொண்ணு என்ன பண்ணுது, கண்ணாமண்ணான்னு திட்டுது வந்து, பெருசுங்களே மூதேவிங்களே இங்கெல்லாம் யார் சுண்டல் இது பண்ணின்னு வர சொல்கிறது. அப்படியாப்பட்ட வார்த்தை வந்து நான் கொஞ்ச நேரத்தில் இதுவாகிட்டேன், ஏன் வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்ட்டு இந்த தள்ளு வண்டியே பார்த்தீங்கன்னா அதுவே தள்ளாடின்னு போகுது. அந்த சுண்டல் எங்கன்னா எகிரி விழுந்துற போதுன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போய் அந்த வண்டியை செக் பண்ணி பார்க்குது, எங்கே ஸ்க்ராட்ச் இருக்குதா, அது இருக்குதான்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு கூட்டம் சேர்றதுக்கு முன்னாடி தம் மேலே எல்லாரும் இது பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக அந்த வயதானவங்க ஒன்றுமே சொல்லலை. அம்மா நாங்கள் எதுவுமே சொல்லலைம்மா, விடுமா, எங்கள் மேலே தான்மா தப்பு, நீங்கள் விடுமா பரவாயில்லம்மா அப்படின்போது ஐயோ மண்ணில் விழுந்துச்சு இது பண்ணிச்சு. இவர் நம்ம நண்பரும் கடைக்காரர் பதறி போயிட்டு சாப்பாடு வாங்கின்னு வரட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை,